ப்ளீஸ் சிட் டவுன். மாமாவும் சுஜியும் போனதுக்கு அப்புறம் கம்பெனி மீட்டிங் இதெல்லாம் எதுக்கா? டேய் பாவி. அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் ராம். விஸ்வநாதன் இறந்திருக்கலாம், ஆனா அவருடைய கனவுகள் சாகக்கூடாது. ஐயோ இவங்கள பத்தி யாருக்கும் தெரிய மாட்டேங்குதே, நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இதுவரைக்கும் மிஸ்டர் விஸ்வநாதன் அண்ட் சுஜி பேர்ல இருந்த கம்பெனி ஷேர் சர்டிபிகேட்ஸ், பேங்க் லாக்கர்ஸ், அக்கவுண்ட்ஸ், மூவபிள் அண்ட் இமூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், இதை பத்தின எல்லா மேட்டரையும் இனிமே டீல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி மிஸ்டர் ராம்க்கு தான் இருக்கு. மிஸ்டர் விஸ்வநாதன் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி மிஸ்டர் ராம்க்கு தந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி தரலன்னா அவரால் செக்ல கையெழுத்து போடவோ பேங்க் லாக்கர்ஸ் ஆபரேட் பண்ணவோ முடியாது. அப்படி சொல்லுங்க அங்கிள். ஐ அம் ராம் ஹியர். நாங்க உடனே வரோம். நம்ம லாயர் சொன்ன மாதிரி எல்லா விவரங்களையும் தயார் பண்ணிட்டு மறுபடியும் இங்க மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. சுஜியை கொண்டுட்டா சுலபமா சொத்து நம்ம கைக்கு வந்துரும் நினைச்சோம். ஆனா இப்ப கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையாச்சு. என்னடா சொல்ல மாட்டியா? என்னப்பா அவ்வளவு ஆச்சரியமா பாக்குற? விஸ்வநாதனுடைய சொத்தை அனுபவிக்க ஏன் ஆள அவர் வீட்டு மாப்பிள்ளையாக்க திட்டம் போட்டேன். ஆனா எதிர்பாராத விதமா நீ அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்ட. அதனால ஏன் ஆள உன் இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். என்னடா இது, இந்த ஆளு ஒன்ன மாதிரியே இருக்கானேன்னு பாக்குறியா? சொல்றேன். மாதிரியே ஒருத்தனை உருவாக்கி அவனை உன் இடத்துக்கு கொண்டு வர உன்னை ஃபாலோ பண்ணி ஊட்டிக்கு வந்தோம். நாங்க நினைச்ச மாதிரி என் ஆளு உன் இடத்துக்கு வந்துட்டான். அவன் அன்னைக்கு நீ வேன்ல பார்த்தப்ப உனக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. கொண்டு போய் கட்டி போடுங்கடா. பாவிங்களா, என் பொண்டாட்டி என்ன செஞ்சீங்க? கவலைப்படாத, உன் பொண்டாட்டி பாதுகாப்பா பத்திரமா இருக்கா. இல்ல பொண்டாட்டி பார்க்கணும்னு தோணுது இல்ல? அப்பன்னு செய்வோமா? விஸ்வநாதன் உனக்கு எழுதி கொடுத்த பவர் ஆஃப் அட்டார்னி, அவருடைய கேஷ் மேட்டர்ஸ், ஜுவல்லரி இருக்கிற பேங்க் லாக்கருடைய சீக்ரெட் கோட் நம்பர், மற்ற எல்லா சொத்து விவரங்கள் இதெல்லாம் நீ அழகா எங்கிட்ட கொடுத்துரு. உயிரே போனாலும் சரி, என் பொண்டாட்டியை பார்க்காம நான் எதையும் எழுதி தர மாட்டேன். ஓஹோ, ஏக்கா என்னடா? நேத்து ராத்திரி நான் ஒரு கனா கண்டேன். என்னது? 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு போட்டாங்க. நீ இந்த பொய் பித்தலாட்டம் பண்றல, உன் கைய கால கட்டி கால்ல லாட அடிச்சிட்டாங்க. அறிவு கட்டவனே. நாட்டுல எவ்வளவு இருக்குடா கணக்கு கட்டுறதுக்கு? ஒரு லாட்டரி அடிச்சாப்ல, ஒரு புதையல் கிடல் கட்சாப்ல எவ்வளவு இருக்குடா? அதை விட்டுட்டு போலீஸ்காரன் புடிச்சு போட்டானா? பெரிய இளவா போச்சதுங்களோட. சரி மாயமா, ஐயா ஏமா வந்துட்டே நீ? உனக்கு எனக்கு ஆகாது நான் போச்சுல. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தல, அதோட போற உனக்கு ஒரு கூப்பிடுப்ப. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டாம், இது வேற விஷயம். ஐயா அது என்னது இது மாமா? சொல்லு மாமா. எங்குது? இங்க தாக்குது. சும்மா சதைக்காத. எங்க இது? டேய் உன் கண்ணுக்கு தெரியலடா, இது இங்க தாக்குது. என்ன மாயமா துரத்த சொல்ற? எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாரு இருக்கா? நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும், பக்கத்து ஒரு காலியா போய் பேசு போ. என்ன மென்டல் மாதிரி தனியா பெனாத்தி நிக்கிற? என்ன சதாய்க்கிற? ஆவி இருக்குறாங்க, எவ்வளவு தொல்லை பண்ணுது. எங்க இருக்குது அந்த ஆவி? அங்க இருக்குது, நீ சொல்லாது கேக்கும். चलो बेटे गेट आउट வெள்ளி போமா போய்க்கோ சேச்சி அச்சிப்ப எல்லா பாஷையும் தெத்திட்டு அந்த நாயை
சகா எங்கடா இருக்குது? லெஃப்ட்ல போய் ரைட்ல போனாக்குது. ஐயா ஐயா ஏய் அம்மா மாரியம்மா மாறி யாரோ வராங்க. பாத்தி வருது. அம்பா தூதானே அம்மா தாயே இவன் எனக்கு ஒரே மகன். நீங்க பெரிய மனசு பண்ணி இவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும் தாயே. நாங்க தமிழ்காரவங்க. என் மகன் ரோசிங்கிற ஒரு மலையாளத்து கிறிஸ்டின் பொண்ண காதலிச்சான். ஜாதி வேறையா இருக்கிறதுனால நாங்க 2 வீட்டுக்காரும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அகிலாண்டேஸ்வரி एक तुझे के लिए मरो சரித்ரா அவளோட ராவுகை. அடே நீ மேல சொல்லு மகளே. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போச்சு. செத்து போன அந்த பொண்ணு என் பையன் உடம்புல பூந்துக்கிட்டு அவனை பேயா ஆட்டி படைக்கிறான். அவளை பார்த்தா காட்டேரி மாதிரி இருக்கா. கிட்ட போனா பிராண்டிடுவா. நான் கைட்டிட்டுமா? இருடா என்ன மாமா தாயே நீதான் அந்த பேயை எப்படியாவது ஓட்டணும். இங்க பாருவே பேயை ஓட்ட சொல்றாங்க. பேய்க்கு நமக்கு என்ன சம்பந்தம் சொல்லுவே. பேயெல்லாம் எங்களுக்கு சொந்தம். நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி. அவ்வளவு நெருக்கம். காலையில நாங்கெல்லாம் ஒன்னா உட்கார்ந்தா நாஸ்டா துணுவோம். பேய்க்கு பாயானா ரொம்ப பிடிக்கும் இல்லையக்கா? இத பாரு மகளே, பேயை ஓட்டுறது நோகடிக்கிறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீ பாட்டு கிளம்பிக்கிட்டே இரு. அப்படி சொல்லாதீங்க தாயே. இந்தாங்க மாறி இந்த படையெல்லாம் அசல் தங்கும். ஒற்றையா அமுக்கு. கோல்டு பார்ட்டி கோல்டு வச்சிருக்கு. ஒரு வருஷத்து கலெக்ஷன் ஒரே அமுக்கு அமைக்கலாம். தைரியமா பேய ஓட்டு. டேய் சைக்கிளாடா சும்மா ஓட்டுறதுக்கு. பேய்டா பயமாக்குது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல ஓட்டு. அந்த தட்சணையை மகளே இங்க திருட்டு பையன் ஜாஸ்தி. அதனால என்கிட்ட கொடுங்க. அதை விட நீ அதுல போடுறது மேல மகளே. உன் பேர் என்ன மகனே? அழகப்பேன். மாரியாத்தா, காளியாத்தா, முனீஸ்வரன், அகிலாண்டேஸ்வரி, முருகன், விநாயக பெருமான், நீ எந்த சாமியை வழிபடுற மகனே? முருகப்பெருமான். முருகானியே நிப்படி கோமணத்துடன் தண்டு கொண்டு இங்கிட்டோர் ஆண்டியானா. அந்த மலையாளத்துக்கார பொண்ணுடைய ஆவியாகப்பட்டது உடம்புல புகுந்து உன்னை தொலை பண்ணுதா மகனே? தைரியமா சொல்லு மகனே. இந்த ஆத்தா இருக்கிறே ஒண்ணும் கவலைப்படாதே. அந்த ஆவியாகப்பட்டது உன்னை எப்படி தொலை பண்ணு? அதேடி பட்டி திடீர்னு தமிழ்ல இருந்து மலையாளம் ஆம்பளை உடம்புல இருந்து பொம்பளை வருது. கடல நக்கிற கோயாரு நக்கிற கோயாரு. நான் ஒரு பெண்குட்டி, நீ ஒரு பெண்குட்டி. நான் எந்த செய்தோ எனக்கு ஒன்னும் அறியல. நீ நான் ரொம்ப மோசமானபடி. கீழ்படு எலும்பு கீழ்படுறி அடி பின்னிடுறேன். இத பாரு உனக்கு எனக்கு என்ன சண்டைக்குது. நானும் என் சிஷ்யங்களும் ஏதோ பழிச்சுன்னு இருக்கிறோம். உங்க அம்மா வலையில கட்டி போட்ட அந்த ஆவேசத்துல இதெல்லாம் பண்ணிட்டோம். நீ இவ உடம்புல இருந்தாலும் சரி பக்கத்து இருக்கிற உடம்புல இருந்தாலும் சரி எனக்கு ஒன்னும் கவலை கிடையாது. என்ன ஊற்று தாயி மன்னிச்சிடு. என்ன கொலை பண்ண தாயி பார்த்தா என்ன காப்பாத்து. ரோசி பாவ அவளை விட்டுட்டு அவளுக்கு ஆவினாவே என்னன்னு தெரியாது. അതെ എനിക്ക് മനുഷ്യരുടെ മേൽ വിശ്വാസമില്ല. നീ എന്റെ ജാതിയാണ്. നീ പറഞ്ഞത് കൊണ്ട് ഞാൻ വിടുന്നു. ഇനി മേലെ വേറെയാ எங்க உங்க கூட 2 பேர் சொல்லிட்டு இருந்தாங்களே அவனுங்களே அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். ஏம்மா என்ன மாயமா நீ மனுஷங்கள தான் ஏமாத்துறன்னு நினைச்சேன். ஆவிகளே ஏமாத்துறியா? அது ஒண்ணு இல்ல சூச்சி. ஆம்பளைங்க எல்லாம் நிறைய வந்து போற இடம். நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணவா? அது மாத்திரம் இல்ல வயசாவாதான் வாக்குபலது சரியா இருக்குன்னு இந்த முட்டா ஜனங்க நம்புறாங்க. அதுக்கு தான் நம்ம கிராமர்லாம் குறைச்சிக்கின்னு கை வேஷம் போட்டுன்னு இருக்கிறோம். கிராமர் இல்ல கிளாமர் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப என்னக்குது? ஏய் நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்க. ஆமா நான் தான் ஒன்ன மாதிரி இருக்கிறேன். 2 ஒண்ணுதான். ஓ டபுள் ஆட்டிங்க. சரி அத்த விடு. ஏதோ என் உசுரை நீ காப்பாத்திட்ட. உனக்கு ஹெல்பிங் பண்ணலான்னு நானும் முடிவுக்கு வந்துட்டேன். சரி என்ன விஷயமா வந்திருக்கிற சொல்லு. இல்லமாயமா நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி என் புருஷன் கட்டவர் பாவம். அவரு அப்படியே அவரை அடைச்சு வச்சுட்டு அவர் மாதிரியே ஒருத்தனுக்கு மூஞ்சிய மாத்தி அந்த வழக்கத்துல இருந்தா எல்லா வேலையும் செய்யறான். மூஞ்சிய மாத்திட்டானுங்களா? இன்னும் நடக்குது இந்த நாட்டுல. மாயமா எப்படியாவது என் புருஷனை நீ தான் காப்பாத்தணும். காப்பாத்திடலாம். இன்னொன்னு நம்மள நம்பிக்கை நீங்க ஒரு பிச்சைக்கார கும்பலே இருக்குது. அதை நான் தான் பாத்துக்கணும். அதை பத்தி நீ கவலைப்படாத ஆன்றா. சரி நமக்குள்ள இப்ப கராரா பேசிக்குவோம். நான் உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டிய உதவி எல்லாம் செய்து தரேன்.
நீ எனக்கு என்ன தர இப்ப சொல்லு. என் சொத்தெல்லாம் உனக்கு தானே. இந்த பயமுறுத்தாத. உனக்கு 10 ரூபா சொத்துன்னா அதான் தருவியா? எவ்வளவு தேர அத சொல்லு. 4-5 பங்களா, ஏகப்பட்ட பணம். சரி, அப்புறம் வைரத்தோடு, வைர அட்டிக, காசு மாலை, ஒட்டியானம், நிறைய பட்டுப்படவைங்க. அப்புறம் மயக்கமே வந்துடும் போல இருக்குதே. லாட்ல நமக்கு பங்குக்குதா? ஆமா. ஐயா வயதெல்லாம் கலக்குதே. பாக்க மாற மாட்டியே. இந்த பாரு, மனுஷனுக்கு தான் 2 நாக்கு, ஆவிக்கு ஒரே ஒரு நாக்கு தான். சபா, அது ஓட்டம். உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாத. நான் எப்படி உன் புருஷனை காப்பாத்துறேன்? என்ன பத்தின எல்லா விவரத்தையும் நான் சொல்றேன். அப்படியா? அது போதும் எனக்கு. அப்புறம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன்.